இப்ப இருக்க உலகத்துல மக்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? ஆசைப்பட்டது நடக்காம போனா துன்பப்படுவாங்க. எது மேல ஆசைப்படுறாங்க? இயற்கையாவே மனிதர்கள் பெருமைக்காண்டி தான் ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசையெல்லாம் பெருமைக்காண்டி தான் இருக்கும். இதனால அவமானம் கிடைக்கும்போது தான் அதிகம் துன்பம் கிடைக்குது. மரியாதைக்கு ஆசைப்படுறாங்க. அவமானம் கிடைச்சா துன்பம் வருது. இப்போ வளர்ச்சி அடைந்த இந்த உலகத்துல அவமானப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் நிறையாவே இருக்கு. வளர்ச்சி அடையாத உலகத்துல ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுன்னே ஒன்றும் இருக்காது. நிறைய பேர் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அங்கே வாத்தியார்னு ஒரு ஆள் இருந்து அவனை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. வேலைக்கு போகும்போது முதலாளின்னு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆடு மேய்க்கிறது, விவசாயம் பார்க்குறது இந்த மாதிரி சொந்தமாக தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வேலை பார்க்கும்போது முதலாளி ஒன்று இருக்காங்க. அதில் ஏற்றத்தாழ்வு மாதிரியான நிறையா போஸ்டிங் இருக்குது. இப்படி ஸ்கூல் காலேஜ்லேயே அவமானம் கிடைக்கிது. வேலைக்கு போகிறதுலேயே அவமானம் கிடைக்கிது. கல்யாணம் பண்ணால் அவமானம் கிடைக்கிது. பிள்ளை பெற்றாலும் அதுவும் அவமானம் கொடுக்குது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் ஒருத்தன் பணக்காரனாகவும் ஒருத்தன் ஏழையாகவும் இருக்கான். இப்படி ஒருத்தன் மேலே கீழே இருக்கும்போது அதை பார்க்கும்போது அவமானமாக இருக்குது. இதே வளர்ச்சி அடையாத சமூகத்தில் இந்த மாதிரிலாம் ஏற்றத்தாழ்வு இருக்காது. எல்லாரும் குடிசை வீடு வசதி இல்லாமல் தான் இருப்பாங்க. சமத்துவம் இருக்கும். அப்போ அவமானன்றது பெருசாக இருக்காது. இப்போ இருக்க சமூகத்தில் ஒருத்தன் வேலைக்கு போனாலும் அது பத்தாது. காசு கம்மியாக தான் கிடைக்கும். எவ்வளோ கிடைச்சாலும் பத்தாது. வேலைக்கு போகாமல் இருந்து காசு கம்மியாக வந்தாலும் பிரச்சனை. சுற்றி இருக்கிறவன்லாம் காசு சம்பாரித்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போவானுங்க. அது பார்க்க அவமானமாக இருக்கும். ஆனால் இதே அந்த காலத்துலலாம் அப்படி இருக்காது. ஒருத்தன் என்ன தான் வேலைக்கு போய் உழைச்சாலும் அவன் பெருசாக அதையும் சம்பாதிக்க போகிறதில்ல. வீடு, காரு, பைக்கு இந்த மாதிரியெல்லாம் பொருட்கள் வாங்கி பெருமை அடைய போகிறது கிடையாது. அதனால அவன் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு அவமானமும் இருக்காது. அதே மாதிரி அந்த காலத்தில் ஒருத்தன் வேலைக்கு போகாமல் இருந்தாலுமே அவனுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. சாப்பாடு தான் தேவை. சாப்பாடுக்கு கிடச்சிரும். இப்படி அந்த காலத்தில் ஒருத்தன் வேலைக்கு போனாலும் போகலைனாலும் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. அது அவனுக்கு அவமானமே கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் இப்போ வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் அவமானம் கிடைக்கிது. வேலைக்கு போகலைனாலும் அவமானம் கிடைக்கிது. எப்படி இருந்தாலும் அவமானம் கிடைக்கிது. இப்படி மக்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவமானம் தான். சமூகம் வளர்ந்ததுனால ஏற்றத்தாழ்வு அதிகமாகுது. இதனால் எல்லா இடத்துலையும் அவமானம் கிடைக்கிது. அதே மாதிரி வாழ்கிற மக்களுமே வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நோக்கி போகிறது கிடையாது. பெருமைக்காண்டி தான் வாழ்க்கையை வாழ்கிறது. பெருமையை நோக்கி தான் போகிறது. உதாரணத்துக்கு அந்த காலத்தில் ஒருத்தன் குடிசை வீட்டில் வாழ்ந்தானா அவன் சென்ட்ரிங் வீடியோலாம் நினைக்க மாட்டான். எல்லோரும் குடிசை வீட்டில் இருப்பாங்க. அவனும் குடிசை வீட்டில் இருக்கிறது அவமானமாக தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இந்த காலத்தில் ஒருத்தன் குடிசை வீட்டில் இருந்தானா அது அவனுக்கு அவமானமாக தெரியும். சென்ட்ரிங் வீடு தேவை அப்படின்னு நினைப்பான். இப்படி பெருமைக்காண்டி தான் அவன் வீடு கட்டணுன்னே நினைக்கிறான். ஆனால் அவன் என்ன நினைப்பானா, வீடுன்றது நம்மளுக்கு தேவை போல், தேவைன்றனால தான் கட்டுறோம் அப்படின்னு நினைப்பான். இது மாதிரி தான் அவங்க பண்ணுற பல விஷயங்கள் எல்லாமே பெருமைக்காண்டி தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஏதோ தேவைக்காண்டி பண்ணுறதா நினச்சிக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கும் எந்த நல்லதுமே செய்ய மாட்டாங்க. கடமையை செய்வாங்க. கடமையை செய்கிறதே பெருமைக்காண்டி தான். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்கள பெரிய ஆளாக மாற்ற பார்ப்பாங்க. குடும்பத்தில் இருக்கால பெரிய ஆளாக மாற்றி அதை சொல்லி தான் பெருமை அடைகிறது. இப்படி குடும்பத்துக்கு மற்றவங்களுக்கு எது தேவையோ அதை செய்யணும். அதை செய்யாமல் கடமையை செஞ்சுட்டு ஏதோ அவங்களுக்கு நல்லது செஞ்சால் தான் நினச்சிக்குவாங்க. அதே மாதிரி தனக்கும் எது தேவையோ அதை செய்ய மாட்டாங்க. மனசுக்கு தோன்றதை செஞ்சுட்டு ஆசைப்பட்டு செஞ்சுட்டு தனக்கு தானே நல்லது செஞ்சதாக ஏமாற்றிக்குவாங்க. இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக தேவையான விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டு தேவைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதனால் அவமானம் கிடைக்கிது, துன்பம் வருது. இதெல்லாம் எப்போ நிற்கும்? அவமானம், பெருமை இதெல்லாம் மனசில் அன்பு இல்லாத ஆளுக்கு தான் அவமானம், பெருமைன்ற ஒன்று இருக்குது. மனசில் எல்லாரு மேலே அன்பு இருக்கும்போது அவனுக்கு அவமானன்ற ஒன்றே கிடையாது. அன்பு இருக்கிறவன் அடுத்தவனோட நம்ம கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அது ஏதோ அவமானம்ன்ற மாதிரி பார்க்க மாட்டான். அதே மாதிரி அடுத்தவனோட உயர்ந்து இருக்கும் அப்படின்றத எதுவும் பெருமையாகவும் பார்க்க மாட்டான். ஏன்னா அன்பு இருக்கிறவன் நான் வேறு அடுத்தவன் வேறுன்னு பிரித்தே பார்க்க மாட்டான். பிரித்து பார்க்கும்போது தான் அங்கே உயர்வு தாழ்வுன்றதே வருது. அப்போ தான் பெருமை அவமானம் வரும். இப்படி இருக்கிறதுனால மனசில் அன்பு இருக்கிறவங்களுக்கு அவமானன்ற ஒன்று இருக்காது. அதனால் துன்பன்ற ஒன்று இருக்காது. இந்த சமூகத்தில் மனசில் அன்பு இல்லாதவங்க தான் அவமானமாக நினைக்கிறாங்க.
அவங்களுக்கு தான் அவமானம் இருக்குது, அவங்க தான் துன்பமே படுறாங்க. இப்படி மனசில் அன்பு இல்லாதனால தான் துன்பமே வருது. ஆனால் அது புரியாமல் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாமே குறைவாக இருக்கோம். திறமை, பணம், அறிவு இந்த மாதிரியான விஷயத்தில் குறைவாக இருக்கோம். அவமானத்தினால தான் நம்மளுக்கு துன்பம் வருது. இது எல்லாத்தையும் அதிகரிக்கணும். இது எல்லாத்தையும் அதிகரித்து பெரிய ஆள் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு துன்பம் வராது, பெருமை கிடச்சிரும் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்படி வாழ்க்கையை தெளிவாக புரிஞ்சுக்காதனால தான் துன்பமே வருது. வாழ்க்கையை தெளிவாக புரிஞ்சு செயல்படாமல் ஒரு அஞ்சறிவு ஜீவராசி மாதிரி மனம் போன போக்கில் போகிறது. மனசுக்கு எது இதெல்லாம் பிடிச்சிருக்கு அதெல்லாம் பண்ணுறது. செயல்பாடு இந்த மாதிரி உணர்ச்சிகளோட வெளிப்பாடாக இருக்குது. ஆனால் இது தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு, வாழ்க்கையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, செயல்பாடுன்றது அறிவோட வெளிப்பாடாக இருக்கணும். எது சரியோ அதை செய்யணும். செயல்பாடு அன்போட வெளிப்பாடாக இருக்கணும். இப்படி உலகத்தில் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்காமல் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கும்போது மக்களோட வாழ்க்கை நல்லா மாறும்.